அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் இப்போது? லெசன் நம்பர் 26, பேஜ் நம்பர் 213ல் ஒரு 2 டாபிக் பார்த்தோம். அல் கதா, அஸ் சக்த் அப்படிங்கிற 2 டாபிக் முடிச்சிட்டோம். 3வது டாபிக் வந்து அல் வக்ஃப் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ இன்ஷா அல்லாஹ். அதில் உள்ள ஹெட்டிங் வந்து பேஜ் 216ல் இருக்குது. தஃப்சீலுல் வக்ஃபி வ அஹ்காமுஹு அப்படின்னா என்னது? தஃப்சீல் அப்படின்னா விளக்கம். தஃப்சீல்னா விளக்கம். எதை பற்றின விளக்கம்? வக்ஃப் அப்படிங்கிறது பற்றின விளக்கமும் அப்புறம் அதனுடைய சட்டம். அஹ்காமுஹுன்னா அதனுடைய சட்டங்கள், என்ன சட்டங்கள் அதுக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னதெல்லாம்? கத்தானா கட் பண்ணுறது. வக்ஃப்னா என்ன மீனிங்னா நிறுத்துறது. சரியா? கத்தானா அப்படியே துண்டிக்கிறது, கட் பண்ணுறது. சக்துங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? சவுண்டை மட்டும் நிறுத்துறது அப்படின்னு பார்த்தோம். வக்ஃபுங்கிறது என்னது? வக்ஃபுங்கிறது அதனுடைய மீனிங் என்னது அப்படின்னு சொன்னால் நிறுத்துதல். அதனுடைய மீனிங் வந்து நிறுத்துதல் என்று பொருள். சரி, தஜ்வீத் சட்டத்தில் வக்ஃப் என்பது குர்ஆன் ஓதும்போது ஒரு வார்த்தையின் இறுதியில் சப்தத்தை நிறுத்துவதாகும். தஜ்வீதுடைய சட்டத்தில் வக்ஃபுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு வேர்டோடைய எண்டில் அதை நிறுத்த போகிறோம். அதை நிறுத்துறதுக்கான பேர் தான் வந்து வக்ஃப். குர்ஆன் ஓதும்போது ஒரு வார்த்தையோட இறுதியில் நம்ம அந்த சவுண்டை நிறுத்துறதுக்கு பேர் தான் வக்ஃப். இவ்வாறு நிறுத்துவது புதிதாக மூச்சை வாங்கி மீண்டும் ஓதுவதற்காக நிறுத்தப்படும். அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, கத்தாவில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம், மூச்சையும் நிறுத்திடுவோம். அதே மாதிரி தான் வக்ஃப்லேயும் வரும். ஆனால் கத்தாவை பொறுத்தவரையில் சுத்தமாக துண்டிக்கிறது, அதனால் உடனே நம்ம தொடர்ந்து ஓத மாட்டோம். ஆனால் வக்ஃபை பொறுத்தவரையில் இந்த ஆயத்தை முடிச்சுட்டு அடுத்த ஆயத்தை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வக்ஃப். சக்துங்கிறது அது அப்படியே ஒரு ஆயத்திலேயே தான் இருப்போம். ஆக மூச்சை விடவே மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? சவுண்டை மட்டும் நிறுத்துவோம். ஆனால் வக்ஃபை பொறுத்தவரையில் மூச்சையும் நம்ம முடிச்சுக்கலாம், சவுண்டையும் நிறுத்திக்கிட்டு அடுத்து திரும்ப இன்னொரு மூச்சை எடுத்து அடுத்த ஆயத்தை நம்ம தொடரலாம். தொடரும்பொழுது அந்த சவுண்டும் தொடரும், மூச்சும் புதிதாக அதுக்கு நம்ம எடுத்திருப்போம். இதுதான் உள்ள வித்தியாசம். மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ வக்ஃபுடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறுத்தப்படுகின்ற வார்த்தையின் இறுதி எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை சுக்கூன் செய்து நிறுத்த வேண்டும். நம்ம ஒரு வேர்டை நிறுத்த போகிறோம், ஒரு ஆயத்துடைய எண்டிங்கோ இல்லை நம்ம சின்ன சின்ன வக்ஃபுடைய சைன்ஸ் இருக்கும் இல்லையா குர்ஆன்ல ஆயத்துகளில், அங்கேயோ ஒரு பெரிய ஆயத்தாக இருக்குது, நடுவில் பிரேக் பண்ணி ரீட் பண்ணலாங்கிற மாதிரி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், எதுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத. அதாவது மீம் கொடுத்துருக்கோம், பா கொடுத்துருக்கோம், ஜீம் கொடுத்துருக்கோம், லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் இருக்கும். அங்கேயும் நம்ம சில சமயங்களில் நிறுத்துவோம். அப்படி நிறுத்துகிற அந்த மாதிரி நிறுத்துறதுக்கான இது பேர் தான் என்னென்னா வக்ஃப். அப்படின்னு அந்த இடையில நிறுத்துறதுக்கு பேர் தான் என்னது? வக்ஃப். அப்படி நிறுத்தும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், கடைசி எழுத்தை நம்ம சுக்கூன் கொடுத்து நிறுத்துவோம். எல்லா இடத்துலையும் சுக்கூன் தான் கொடுத்து நிறுத்துவோமானா இல்லை, அதுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா? நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி சுக்கூன் வந்து என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனுடைய அந்த ஹரக்கத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும். அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பின்னாடி பார்ப்போம். வக்ஃப் செய்யும்போது மூச்சை முடித்து பின்னர் புதிதாக மூச்சை ஆரம்பிப்பது அவசியம். அப்படி இல்லை என்றால் அது வக்ஃப் ஆகாது. அதுதான் முக்கியம். என்ன செய்கிறோம்? அங்கே மூச்சை முடிக்கிறோம், அடுத்ததுக்கு நம்ம திரும்ப புதுசாக மூச்சை எடுத்து அந்த வசனத்தை ஓத தொடங்குறோம். அதுக்கு பேர் தான் வக்ஃப். மூச்சையும் சத்தத்தையும் நிறுத்தாமல் ஓதுவது வஸ்ல் எனப்படும். வஸ்லுங்கிறது தான் அப்படியே கண்டினியூ பண்ணுறது. வஸ்ல் தான் என்ன செய்வோம்? மூச்சையும் இதையும் நிறுத்த மாட்டோம். வார்த்தை ஓதுறதையும் நம்ம நிறுத்தாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு பேர் தான் வஸ்ல். அப்படியே நம்ம பழைய இதில் பார்த்தோன்னா அப்படியே துண்டிச்சு மொத்தமாக மூச்சையும் இதையும் துண்டிச்சிட்டு குர்ஆனையும் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு கத்தாழன்னு பார்த்துருக்கோம். வெறும் சவுண்டை மட்டும் நிறுத்துறது, மூச்சை வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே அந்த மூச்சிலேயே ஓதுறதுக்கு பேர் சக்துன்னு பார்த்துருக்கோம். இந்த வக்ஃபில் ரெண்டுமே ஸ்டாப் பண்ணுவோம், மூச்சையும் விட்டுருவோம், அந்த வார்த்தையும் முடிச்சிருவோம். அடுத்த வார்த்தையை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது திரும்ப புதிதாக மூச்சை எடுத்து அந்த மூச்சில் அந்த ஆயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் முடிகிற வரைக்கும். சரி, இப்போ வக்ஃப் செய்யும் முறைகள் எப்பெல்லாம் வக்ஃப் செய்வோம்? அதாவது வக்ஃப் செய்யும் முறைகள்னா அந்த எழுத்தினுடைய அந்த கடைசி எழுத்தினுடைய ஹரக்கத்தை பொறுத்து அதை எப்படி நம்ம வக்ஃப் செய்கிறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. வக்ஃப் செய்யும் வார்த்தையில் இறுதி எழுத்தில் இந்த ஹரக்கத்துகள் இருக்குது. என்ன ஹரக்கத்து? ஃபத்ஹாவோ, தொம்மாவோ, தொம்மத்தைனோ, கஸ்ராவோ, கஸ்ரத்தைனோ, சுக்கூனோ. இந்த வார்த்தைகள், இந்த ஹரக்கத்துகள் இருக்கும்பொழுது இதை எல்லாமே நம்ம சுக்கூனாக நிறுத்துவோம். அப்போ இதில் மிஸ் ஆகிறது வந்து ஃபத்ஹத்தைன் மிஸ் ஆகுது. சரியா? மற்ற எல்லாம் இருக்குது. ஃபத்ஹா இருக்குது, கஸ்ரா இருக்குது, பொம்மா இருக்குது, கஸ்ரத்தைன் இருக்குது, பொம்மத்தைன் இருக்குது, சுக்கூன் இருக்குது. என்ன மட்டும் தான் மிஸ் ஆகுது? ஃபத்ஹத்தைன் மட்டும் மிஸ் ஆகுது. ஃபத்ஹத்தைன்னா என்னது? ஃபதஹ் தன்வீன், அது மட்டும் மிஸ் ஆகுது. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அஹதுன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அஹதுன் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது எப்படி ஸ்டாப் பண்ணுவோம்? அஹது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவோம். அஹதுன்னு ஸ்டாப் பண்ண போகும்போது அஹது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவோம். சுக்கூன் கொடுத்து கடைசி எழுத்துக்கு என்ன செய்வோம்? நம்ம சுக்கூன் கொடுத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுவோம்.
அடுத்தது வக்குஃப் எழுத்துல வந்து ஃபத்ஹத்தைன் இருந்தா, இது மட்டும் தான் நமக்கு இதில் பார்க்காம வச்சிருக்கோம். ஃபத்ஹத்தைன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? இதுவும் நம்ம வந்து மத்துடைய சட்டம் அந்த மாதிரி சட்டங்களில் படிச்சிட்டோம். எப்படி ரீட் பண்ணுவோம்? ஃபத்ஹா வச்சு, கடைசி எழுத்துக்கு ஃபத்ஹா வச்சு ஒரு மத்துடைய அளவு நீட்டி நம்ம வந்து நிறுத்தணும். இப்போ இங்கே நாரன் அப்படின்னு இருக்கு, இதை நம்ம நிறுத்துறோம் அந்த வார்த்தையில் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி நிறுத்துவோம்? நாரா அப்படின்னு அந்த மத்துடைய ஹரக்கத்தளவு கொடுத்து அந்த ராவை நீட்டி நம்ம நிறுத்துவோம். இது சட்டம். இது போக இதில் விதிவிலக்கு என்ன இருக்குது? விதிவிலக்கு என்ன இருக்குன்னா, தாவுல் மர்பூத்தா அப்படிங்கிற ஒரு தா இருக்குது, குண்டு தா அப்படின்னு சொல்லுவோம், க்ளோஸ்டு தா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரவுண்டாக இருக்கும், இல்லைனா க்ளோஸ்டாக இருக்கும், அதுக்கு மேலே 2 புள்ளி வச்சுருப்பாங்க அந்த தாவில். அந்த தாவுல் மர்பூத்தா வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த தாவை ஹாவாக மாற்றி ஓதுவோம், ஹா சுக்கூனாக மாற்றி ஓதுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜன்னத்துன் இங்கே இருக்குது, ஜன்னத்தன், அதாவது ஜன்ன தன் இப்படின்னு இருக்குது. இப்போ இதை மாற்ற போகிறோம், இதை நிறுத்த போகிறோம் அப்படிங்கும்போது எப்படி ஓதுவோம்? அந்த தன்னுங்கிறது க்ளோஸ்டாக இருக்குது, மூடி இருக்கிற அந்த எழுத்தில் 2 புள்ளி வச்ச தாவாக இருக்குது, க்ளோஸ்டு தாவாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஜன்ன, அதை என்ன செஞ்சிருவோம்? தாவை ஹாவாக மாற்றி ஹா சுக்கூனாக தான் நம்ம அங்கே முடிப்போம். இதை எப்படி முடிக்க மாட்டோம்? ஜன்னத் அப்படின்னு முடிக்க மாட்டோம். ஜன்னத் அப்படின்னா தா வந்து ஓப்பன் தாவாக இருந்து அதில் சுக்கூன் இருந்துச்சுன்னா, இல்லை அதில் ஏதாவது ஹரக்கத்து இருக்குது, அதுக்கு கூட ஃபத்ஹத்தைன் நமக்கு வராது. இந்த இதில் இதுவும் ஒரு விதிவிலக்கு. ஃபத்ஹத்தைனாக இருந்தாலும் இந்த க்ளோஸ்டு தால என்ன ஹரக்கத் வந்தாலும், கஸ்ரத்தைன் வம்மத்தைன் இதுக்கு எல்லாமே சுக்கூன் வைப்போம்னு பார்த்தோம். ஆனால் ஃபத்ஹத்தைனுக்கு என்ன பார்த்தோம்? ஒரு அலிஃபோட நீட்டி ஃபத்ஹாவாக நிறுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த க்ளோஸ்டு தால ஒரு எந்த ஹரக்கத் இருந்தாலும் அதை ஹாவாக மாற்றி சுக்கூன் கொடுத்து தான் ஓதுவோமே தவிர, அது ஃபத்ஹத்தைனாக இருந்தாலுமே அதை ஹாவாக மாற்றி சுக்கூன் கொடுத்து தான் நம்ம ஓதுவோம். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இதில் என்ன பார்த்துருக்கோம்? 2 விஷயங்கள். என்ன ஹரக்கத்துக்கு சுக்கூன் கொடுப்போம்னு பார்த்துருக்குறோம், அதே மாதிரி தன்மீன் வரும்பொழுது அலிஃபாக நீட்டி ஓதுவோம்னு பார்த்துருக்கோம். அப்புறம் தாவுல் மர்பூத்தாவுடைய சட்டம் பார்த்துருக்கோம், தாவுல் மர்பூத்தாவுடைய சட்டம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது? இதுக்கு 3வது சட்டம், அதாவது 2 சட்டம் பார்த்தாச்சு. 3வது சட்டம் என்னது? வக்குஃப் எழுத்து மத் தபிஇ நிலையில் காணப்பட்டால். எப்படி? மத்து தபியோடைய நிலையில் வக்குஃபுடைய எழுத்து இருக்கும்பொழுது அதை 2 ஹரக்கத்தளவு நீட்டி அப்படியே நிறுத்தணும். எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஓதுவோம். இப்போ ஐதி, இந்த கடைசி யா இருக்கு இல்லையா, அந்த யா வந்து என்னது? மத்து தபியோடைய இது எழுத்து இல்லையா. மத்து தபியில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? யா சுக்கூன், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ரா, வாவ் சுக்கூன், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மா, அலிஃப் சுக்கூன், அது அலிஃப், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்ஹா. இதெல்லாம் மத்து தபியில் படித்தோம். அப்போ இதெல்லாம் எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், எப்படி இருக்கோ அப்படியே ஓதலாம். பிஐதி அப்படின்னு தான் இதை ஓதுவோம். நிறுத்தணும்னாலும் பிஐதி வ அமிலு ஃபீஹா அப்படின்னு தான் நிறுத்தணுமே தவிர இதில் கொண்டு என்ன செய்யக்கூடாது? ஃபீ அப்படின்னு சுக்கூன் வைக்க முடியாது. இது மத்து தொகையி இருக்கிறது மத்து தொகையாகவே அப்படியே வாசிக்கப்படணும். இது ஒரு சட்டம். 4வது, வார்த்தையின் இறுதி எழுத்து தாவுல் மர்பூத்தா. இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா, விதிவிலக்காக தாவுல் மர்பூத்தாவை பார்த்தோம். இங்கே தனியாக அது சட்டமாக இருக்குது. இருந்தால் அது என்ன ஹரக்கத் பெற்று வந்தாலும், நம்ம வந்து அங்கே மாற்றமாக சொன்ன ஃபத்ஹ் தன்வீனே பெற்று வந்திருந்தாலும் கூட அங்கே நம்ம இதை என்னதான் செய்வோம்? சுக்கூன் கொடுத்து ஹாவாகத்தான் நிறுத்துவோம். எக்ஸாம்பிளுக்கு ஜன்னத்துன்னு இருக்குது, இதை நம்ம நிறுத்தும் போது அந்த தாவை என்ன செஞ்சிருவோம்? ஹாவாக மாற்றி சுக்கூன் கொடுப்போம். ஜன்ன லுமஸத்தின் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த தின்னுங்கிறத என்ன செஞ்சிருவோம்? ஹாவாக மாற்றி லுமஸ அப்படின்னு ஓதுவோம். அதுக்கப்புறம் பக்கரத்தின் பக்கரா அப்படின்னு ஓதுவோம். அதுவே இந்த ஓப்பன் தா, இதுதான் ஓப்பன் தா, திறந்துருக்கு, அதுக்கு மேலே 2 புள்ளி இருக்கு இல்லையா, க்ளோஸ்டாக இல்லாமல். இது காணப்பட்டுச்சுன்னா நார்மலாக மற்ற எழுத்துக்களுக்கு என்ன சட்டமோ, எப்படி சுக்கூன் கொடுத்து நிறுத்துவோமோ அதை போலயே அது வந்து ஓதணும். சமாவாத்தின் அப்படின்னு இருக்குது, சமாவாத்தின்ல இந்த தாவுக்கு சுக்கூன் கொடுத்து சமாவாத் அப்படின்னு ஓதுவோம். அதே மாதிரி வார்த்தையின் இறுதியில் ஷத்து பெற்ற எழுத்து வரும்பொழுது, இல்லை எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஷத்து பெற்ற எழுத்து இருக்கும் பொழுது அங்கேயும் நம்ம சுக்கூன் கொடுத்து தான் நம்ம நிறுத்துவோம். ஆனால் அங்கே ஷத்து இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அங்கே ஒரு அழுத்தம் அதிகமாக கொடுத்து ஓதணும் அப்படிங்கிறது கருத்து, சட்டம். அதாவது நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து லாமில் ஷத்து இருக்குது, நம்ம ஆனால் சுக்கூன் கொடுத்து நிறுத்துறோம். அல் அதில் அப்படின்னு இருக்குது, அதில் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அல் அதில், அங்கே அந்த ஷத்து இருக்கிறத காமிக்கிற விதத்தில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுத்து சுக்கூன் கொடுத்து நிறுத்தணும். அடுத்து 6வது சட்டம் என்னதுன்னு சொன்னால், வக்குஃப் எழுத்தாக அலிஃப் சஹீராவோ வாவ் சஹீராவோ யா சஹீராவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து 2 ஹரக்கத்தளவு நீட்டி நிறுத்தணும். அதான் என்னது அப்படிங்கிறது இல்லை பாருங்கள். அதாவது வாவ் சஹீரா அலிஃப் சஹீராலாம் என்னது? இதோ இந்த குட்டி அலிஃப் வரும் யாக்கு மேலே, அப்போ வந்து வாவுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி அலிஃபுகள் வரும். குட்டி வாவ் கொடுத்துருக்கோம், வாவ் சகீரா அலிஃப் சகீரா. இது வந்து
உஸ்மானி ஸ்கிரிப்டில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக யா பக்கத்தில் கொடுத்துருக்கிறது, குட்டியாக அந்த வாவ் கொடுக்கப்படுறது, அதெல்லாம் வந்து நம்ம உஸ்மானி ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். நம்மளுடைய இதில் இந்த மாதிரி இருக்காது. நமக்கு வந்து எப்படி போட்டிருக்கோன்னு சொன்னால், அந்த பொம்மாவெல்லாம் பிரட்டி போட்டிருப்பாங்க. ஒரு குட்டி அலிஃப் மேலே நீட்டி இருக்கிற மாதிரி, கீழே ஒரு குட்டி அலிஃப் நீட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியன் குரான்ஸில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சகீரை வந்து அலிஃப் சகீரா, வாவ் சகீரா, யா சகீரா இருக்கு இல்லையா, இது வந்து என்ன எப்படி ஓதப்படும் அப்படின்னு சொன்னால், ஹா தமீரை அடுத்து வாவ் சகீரா அல்லது யா சகீரா காணப்பட்டால் நீட்டல் இல்லாமல் ஹா சுக்கூன் பெற்று நிறுத்த வேண்டும். இதை வந்து எக்ஸாம்பிளோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற இதுகளை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், அலிஃப் சகீராவோ யா சகீராவோ இருந்தால் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி, ஏற்கனவே மத்தோடைய சட்டத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். இது வந்து சஜா அப்படின்னு ஓதணும். இந்த யாக்கு மேலே அலிஃப் போட்டிருந்தாலும் இந்த சஜயான்னு ஓத மாட்டோம். இது எப்படி நிறுத்துவோம், நம்ம அந்த முன்னாடி உள்ள எழுத்தை நீட்டி நிறுத்துறதுக்காக அங்கே ஒரு சிம்பிள் தான் அந்த அலிஃப் போட்டு வர்றது. அப்போது சஜா அப்படின்னு தான் ஓதுவோம். அதை நிறுத்துறதாக இருந்தாலுமே சஜா அப்படின்னு தான் நம்ம இதை வந்து ஓதுவோம். அடுத்தது யுஹ்யி அப்படின்னு இருக்குது. அப்போ யுஹ்யி அப்படின்னு நீட்டி நம்ம நிறுத்துவோம். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுவே வந்து அந்த தமீரை அடுத்து வரக்கூடிய ஹா தமீரை அடுத்து வாவ் வந்திருக்கு. அப்போது நம்ம அந்த இடத்துல நிறுத்தும் போது ஹைரை யரஹூ நிறுத்தாமல் ஓதுறதா இருந்தால் கொஞ்சம் நீட்டி ஹைரை யரஹூ அப்படின்னு அடுத்து தொடர்ந்து போகலாம். ஆனால் நிறுத்தும் பொழுது இங்கே என்ன செய்யணும், ஹைரை யரா அந்த இதுக்கு மட்டும், இது ஹா வமீருக்கு மட்டும் அது ஹா சுக்கூனாக நிறுத்தப்படும் அப்படின்றது இதில் உள்ள சட்டம். அடுத்தது 7வது சட்டம், வக்குஃப் எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்து. இதெல்லாம் வந்து நம்ம மத்தோடைய சட்டங்களே படிச்சிருப்போம். அது மத்தோடைய எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கடைசி எழுத்துக்கு சுக்கூன் கொடுப்போம். சுக்கூன் கொடுத்து அந்த மத்தை வந்து 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவுக்கு நீட்டு ஓதுவோம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் லீனோடைய சட்டமும். லீனோடைய சட்டம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நார் அப்படின்னு இருக்குது, நாரின் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இதை சுக்கூன் கொடுத்து நிறுத்தும் போது என்ன ஆகுது, அதுக்கு முந்தின எழுத்துல மத்து இருக்குது. அப்போ அதை நம்ம 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவுக்கு நீட்டி நார் அப்படின்னு நிறுத்தலாம். அது மாதிரி தான் லகனூத், ஹபீர் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தலாம். அதே தான் லீனுடைய சட்டமும். லீன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லீனுடையது என்னது, வாவ் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்று வருது, யா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்று வருது. இது ரெண்டும் லீனுடைய சட்டம். இந்த மாதிரி லீனுடைய சட்டம் வரும்போதும் அதே மாதிரி தான். இப்போ ஹவுஃபின் இருக்குது, அதை நிறுத்த போகிறோம், ஃபால சுக்கூன் கொடுக்க போகிறோம்னா இதையும் 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவுக்கு நீட்டி ஹவுஃப் அப்படின்னு ஓதலாம். குரைஷ் அப்படின்னு ஓதலாம். இப்போ அதோடைய அட்டவணை கொடுத்துருக்காங்க, நமக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு மீட்டுதலுக்காக திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, வக்குஃப் எழுத்தில் உள்ள குறியீடுகள் முதல்ல என்னென்ன ஹரக்கத்துகள் எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு. ஃபத்ஹா, கஸ்ரா, வம்மத்தைன், கஸ்ரத்தைன், சுக்கூன். இது மட்டும் இல்லை, ஃபத்ஹாத்தைன் மட்டும் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி நிறுத்த போகிறோம், சுக்கூன் கொடுத்து தான் நிறுத்த போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்தாச்சு, எப்படி வந்து அதை நிறுத்துகிறோம் அப்படிங்கிற இதுகளையும் நமக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது ஒன்று பேலன்ஸ் இருந்தது ஃபத்ஹாத்தைன். ஃபத்ஹாத்தைன் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வோம், ஃபத்ஹா போட்டு மத்தாக நீட்டி நிறுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கதுஹன் இருக்குது, கதுஹா அப்படின்னு நிறுத்துவோம். அடுத்தது மது தபையோடைய மதுகள். இது எல்லாத்தையுமே மது தபையாகவே அப்படியே தான் நம்ம நிறுத்துவோம். சுக்கூன்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. உக்பாஹா அப்படின்னா அதை உக்பாஹா அப்படின்னே தான் நிறுத்துவோம். ஜன்னதி அப்படின்னா அதையும் ஜன்னதி அப்படின்னு மத்தாகத்தான் நிறுத்துவோம். அடுத்தது என்னது, தாவுல் மர்பூத்தா. தாவுல் மர்பூத்தா எப்போவுமே எப்படி நிறுத்தப்படும், அது வந்து ஹா ஆக நிறுத்தப்படும், ஹா சுக்கூனாக நிறுத்தப்படும். என்ன ஹரக்கத் பெற்று வந்திருந்தாலும் சரி. அல் அகபஹ், அல் மஷ்அமஹ் அந்த மாதிரி சுக்கூன் கொடுத்து நிறுத்தப்படும். ஷத்து பெற்று ஒரு எழுத முடியுதுன்னு சொன்னால் அதுவும் சுக்கூன் கொடுத்து நிறுத்துவோம். ஆனால் கொஞ்சம் அழுத்தமாக, அங்கே வந்து அந்த அழுத்தம் தெரிகிற மாதிரி அதை கொஞ்சம் நல்லா அழுத்தி அதில் அப்படின்னு அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்து 2 லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அங்கே நபர் செஞ்சு அந்த அழுத்தம் கொடுத்து ஓதுவோம். அடுத்தது அதே மாதிரி சகீரா, யா சகீரா, வாவ் சகீரா அதெல்லாம் வரும்பொழுது சகீராவில் என்ன செய்வோம், அதை அப்படியே நீட்டி தான் நிறுத்துவோம். இது திக்ரா அப்படின்னு ஓதணும். இதை எப்படி ஓதக்கூடாது, திக்ரயா அப்படின்னு தெரியாமல் ஓதிடக்கூடாது. இது வந்து சகீராங்கிறது இந்த யாவுக்கு மேலே அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன தான் செய்யணும், அந்த முந்தனை எழுத்தை தான் ஒரு ஹரக்கத்தளவு 2 ஹரக்கத்தளவு மத்தாக நீட்டி நிறுத்தணுமே தவிர அந்த யா வந்து உச்சரிப்புக்கு கிடையாது. இதுலேயே நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் என்ன பார்த்தோம், அதுவே வந்து தமீர் ஹாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹா சுக்கூனாக ஓதணும், நீட்டக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட இந்த லெசன் அல்ஹம்துலில்லாஹ் முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் அடுத்த லெசன்களை பார்ப்போம். அடுத்தது இன்னும் நமக்கு வந்து அல் வக்ஃப் வல் இபத்திதா அப்படிங்கிற லெசன் வருது. அல் வக்ஃப்லேயே இன்னும் உள்ள பிரிவுகள் எல்லாமே வருது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.
ஓகே, அதிகமாக எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நான் வந்து ஏற்கனவே போன இதிலேயே சொல்லியிருந்தேன் க்ரோஷியா கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து இந்த சாட்டர்டே ஸ்டார்ட் ஆக போகுது. 4 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அது போல் அடுத்தடுத்த பேட்சஸ் இனிமேட்டு வர்றவங்களுக்கு அடுத்தடுத்த பேட்சஸ், ஒரு பேட்ச் முடிய எப்படியும் 1 1/2 2 மாதம் ஆகும். அது முடிஞ்ச பிற்பாடு அடுத்த பேட்ச் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை படிக்கிறதுல அப்படின்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி உம்ரா சர்வீஸ் பற்றியும் சொல்லியிருந்தேன். இந்த டிசம்பர் மாதத்துக்கான உம்ராக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதிகமாக எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்களை கொண்டு அல்லாஹ் வந்து என்ன எந்த ஒரு தீங்கான ஹராமான காரியங்களை விட்டு அல்லாஹ் தடுக்கட்டும். நன்மையான காரியங்கள் பக்கம் அல்லாஹ் வந்து என்னை அதிகமாக வந்து கொண்டு போகட்டும். என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக எல்லாருமே துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் வந்து இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒருத்தர் 2 பேராவது சொல்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர்னு போய் சொல்கிறதுக்கு இல்லை, ஒருத்தர் 2 பேராவது வந்து சொல்கிறீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தெளிவாக இருக்குது, எங்களுக்கு புரியுது. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இதுக்காக எனக்காக அதிகமாக நீங்கள் வந்து துவா செஞ்சாலே போதுமானது. என்னுடைய கிளாஸஸ் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பார்க்கும்போதும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதிகமாக எனக்காக துவா செய்யுங்க. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவருக்காக, எல்லாருக்காகவும், என் பெற்றோர்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்களை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.